அத்தா, சர்ப்ரைஸ் சித்திக்கு இல்லை. யங் மாஸ்டர் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஸ்ரீநித் எஸ் குமார் அவர்களுடைய இயக்கத்தில் ரியோராஜ், கோபிகா ரமேஷ் உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் இன்னைக்கு தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஸ்வீட் ஆர்ட். ஸ்வீட் ஆர்ட் திரைப்படம் எப்படி இருக்கு, படத்தினுடைய கதை என்ன முதல்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசில் தன்னுடைய தாயும் தந்தையும் பிரிஞ்சிட்டதுனால காதல், கல்யாணம், குழந்தைகள், குடும்பம் உள்ளிட்ட சீரியல் ரிலேஷன்ஷிப்கள் மேலே எதுலையுமே நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டு இருக்காரு படத்தினுடைய ஹீரோ வாசு, அதாவது நம்ம ரியோராஜ். மறுபுறம் இதில் எல்லாத்துலேயுமே நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க படத்தினுடைய ஹீரோயின் மனு, அதாவது கோபிகா ரமேஷ். இப்படி ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? எஸ், நீங்கள் கெஸ் பண்ணதே தான். பல காதல் திரைப்படங்கள் நம்ம பார்த்து படங்கள் அதே டெம்ப்ளேட் தான். இப்படி ரெண்டு பேர் கான்ட்ராஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் காதல் வரும். அப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க, திரும்ப லவ் பண்ணுவாங்க. இந்த டெம்ப்ளேட்டில் சிவா மனசு சக்தி உட்பட பல திரைப்படங்கள் வெளி வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்வீட் ஆர்ட் திரைப்படமும் சரி, ஓகே. ஸோ அந்த பக்கம் வந்து நம்ம வாசு அப்படி இருக்காரு, இந்த பக்கம் மனு இப்படி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வழக்கம் போல காதல் மலர்ந்து மோதல் வெடித்து பிரிவில் முடியக்கூடிய தருவாயில் இந்த உறவால் மனு கர்ப்பமானது தெரிய வருது. இது ரெண்டு பேருமே எப்படி சமாளிக்கிறாங்க? இறுதியில் கமிட்மெண்ட் உறவுகளை விரும்பாத வாசு மாறினாரா, இல்லை அதற்கும் நேர்மாறாக இருக்கக்கூடிய மனு மாறினாங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா போன்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் அறிமுக இயக்குனர் ஸ்ரீநித் எஸ் குமார் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் ஆர்ட் திரைப்படம். சரி, ஓகே, படத்தினுடைய கதையை பார்த்தாச்சு. படத்தில் நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம படத்தோட ஹீரோ ரியோராஜ் காதலியை புரிஞ்சுக்காம சீர்றது, தேவையில்லாத கோபம், ஆக்ரோஷம், கெத்து, ரொமான்ஸ் என பல காலமாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து பழகின ஹீரோவுக்கான அந்த சட்டையும், உறவுகள் மேலே விரக்தி, காதலை வெளிப்படுத்த முடியாமல் திணறக்கூடிய அந்த இடம் என அழுத்தமான அந்த எமோஷனல் சட்டையும், இப்படி இரண்டு சட்டைகளுமே ரியோராஜுக்கு கம்ப்ளீட்டாக பொருந்தி போயிருக்கு, அவருக்குனே தச்ச மாதிரி. ஆனாலும் கதாபாத்திரம் போதிய ஆழம் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறதுனால சில காட்சிகளில் இந்த இரண்டு சட்டைகளுமே கொஞ்சம் தொளதொளப்பாக தெரியுது. பதற்றம், காதல், கோபம், ஆற்றாமை, அழுகை என எந்த நேரமும் உணர்ச்சிகளோடு மல்லு கட்டக்கூடிய கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி போய் படத்துக்கு கிட்டத்தட்ட தூணாகவே மாறி நின்று வலு சேர்த்திருக்காங்க படத்தினுடைய கதாநாயகி மனு, அதாவது நம்ம கோபிகா ரமேஷ். இவங்களை ஆல்ரெடி சுடல் வெப்சீரிஸில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். படத்தில் ரியோராஜின் நண்பராக படம் முழுக்க வரக்கூடிய அருணாச்சலேஸ்வரன் தன்னுடைய உடல் மொழியாலையும் கவுண்டர்களாலையும் படத்தின் காமெடி மோட்டருக்கு மைலேஜ் ஏற்றியிருக்காரு. டப்பிங் துருத்தல்களை தாண்டி இறுதி காட்சியில் மட்டும் கவனிக்க வைக்கிறாரு ரஞ்சி பணிக்கர். தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த ஸ்வீட் ஆர்ட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலாஜி சுப்ரமணியத்தின் ஒளிப்பதிவு கலர்ஃபுல்லான துருதுருப்பான முதற்பாதி திரைக்கதைக்கு தேவையான திரைமொழியை கொண்டு வந்திருக்கு. நான் லீனியர் மாணி திரைக்கதையை அதன் பரபரப்பும் துள்ளலும் குழையாமல் கோர்த்திருக்காரு படத்தொகுப்பாளர் தமிழரசன். மாடர்ன் மாஸ்ட்ரோ நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் இசையும் அவர் தான். அவருடைய இசையிலையும் குரல்லையும் கதவை திறந்தாயே பாடலில் மட்டும் அவரோட வைபை நம்மளால் ஓரளவுக்கு உணர முடியுது. கிளைமேக்ஸ் காட்சிக்கு மட்டும் கை கொடுத்திருக்கு அவருடைய பின்னணி இசை. மற்றபடி எங்கப்பா நம்ம பழைய யுவன் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த படத்துலையும் அவர் கிடைக்கல அப்படின்றது தான் ரிசல்ட்டாக இருக்குது. இரு பிரதான கதாபாத்திரங்களின் வீட்டையும் அறையையும் வடிவமைச்ச விதத்தில் சிவா சங்கரின் கலை இயக்கம் கண்டிப்பாக கவனிக்க வைக்குது. இரண்டு வெவ்வேறு குணங்களை கொண்ட கதாபாத்திரங்களை இணைக்கும் எமோஷனலான கதையை கலகலப்பான திரைக்கதையாலும் பளபளப்பான திரைமொழியாலையும் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அறிமுக இயக்குனர் ஸ்ரீநித் எஸ் குமார். கதாபாத்திரங்களின் அறிமுகம், அவர்களின் உலகம், உறவு சிக்கல், சமகாலத்தில் அவர்களுக்கு நடக்கும் பிரச்சனை, முன்பு காதல் மலர்ந்த தருணங்கள் என தொடக்கம் முதலே முன்பின் என நான் லீனியரில் நகர்ந்துட்டு இருக்கு படத்தினுடைய திரைக்கதை. நிகழ்கால கதையில் நடக்கக்கூடிய காமெடியோட நான் லீனியர் பாணியும் சேர்த்து சுவாரஸ்யத்தையும் கொடுத்து ரசிக்கவும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா அவர்களின் கான்சர்ட், ஐல் பி தேர் ஃபார் யூ ஆல்பம் பாடல் போன்றவை இந்த படத்தினுடைய ஸ்வீட் லேப்டாப்ஸ். அங்கங்கே அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. கதைக்கரு போதிய ஆழம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும், இரண்டாவது பாதியில் பிரதான கதாபாத்திரங்கள் விரிவடையாமல் போனதுனாலையும், அவங்களுடைய பிரச்சனைகளும் அவை தொடர்பான காட்சிகளும் ரிப்பீட் அடிக்கும் உணர்வையே நமக்கு கொடுக்குது. அதனால் அதுவரை சுவாரஸ்யமாகவும் கோர்வையாகவும் நகர்ந்த திரைக்கதை இரண்டாவது பாதியில் துண்டு துண்டான காட்சிகளாக ஊசலாடும் உணர்வை கொடுக்க ஆரம்பிச்சிருது. மேலும் திடீரென கதாபாத்திரங்கள் புதிதாக திரைக்கதையில் நுழையிறதும், அவற்றின் மீது அதீத எமோஷனை ஏற்றி திரைக்கதையின் பிரச்சனைகளை பைபாஸ் சர்ஜரி செய்ய முயன்றதும் பார்க்குற நமக்கு பயங்கரமாக டயர்ட்னஸை தான் கொடுக்குது. போதைப் பொருட்களை ரொமான்டிசைஸ் பண்ணுறது, திருநர்களை அபத்தமாக சித்தரிக்கிறது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக படத்தில் தவிர்த்திருக்கலாம். மேலும் நம்பகத்தன்மை இல்லாத இறுதி காட்சியில் அதீத எமோஷனை வலுக்கட்டாயமாக திணிச்சிருக்கிறதும் படத்தில் ஒரு பெரிய மைனஸாக மாறிடுச்சு. அதே போல் கருக்கலைப்பு குறித்த தெளிவான பார்வை படத்தில் கண்டிப்பாக மிஸ்ஸிங். கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட முடிவு மட்டும்தான் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு வசனமாக மட்டுமே கடந்து போயிட்டு மீதி அனைத்து இடங்கள்லையுமே அபார்ஷனுக்கு எதிரான வாதத்தையே பிரதானமாக முன்னிறுத்துது படம். கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி ஆபத்தான விஷயம் தான். படம் பார்க்குறவங்க வேறு மாதிரி இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்படி இந்த ஸ்வீட்டான ஹார்ட்டில் சில பல தொலாக்கள் இருந்தாலுமே கூட முதற் பாதியில் சில லாஜிக் ஓட்டைகளை, இரண்டாவது பாதியில் அதை நேர்த்தியாக அடைச்ச விதம், கௌரவம் அப்படிங்கிற பேரில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறை, இறுதி காட்சியில் வரக்கூடிய ஒரு காமெடி ட்விஸ்ட், அருணாச்சலேஸ்வரனுடைய கதாபாத்திரத்தையும் அவருடைய பிரச்சனையும் இறுதி வரைக்கும் கொண்டு வந்து அதை ரொம்ப அழகாக நெகிழ்வாக முடிச்சது என சில ஐடியாக்களும் காட்சிகளாகவும் படத்துக்கு ஆக்சிஜன் கொடுத்து காப்பாற்ற எவ்வளவோ போராடி இருக்கு. மொத்தத்தில் இந்த ஸ்வீட் ஆர்ட் திரைப்படமாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைமொழியில் காட்டின அந்த மெனக்கெடலை கதை கருவை ஆழமாக்குறதுலையும் கதாபாத்திரங்களையும் இன்னும் தெளிவாக்குறதுலையும் காட்டியிருந்தாங்க அப்படின்னு
அப்படின்னா இந்த ஸ்வீட் ஆர்ட் கண்டிப்பாக நிறைவான ஒரு தித்திப்பை கொடுத்து நம்ம காலத்துக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு நெருக்கமான ஒரு திரைப்படமாக மாறி இருக்கும். இப்போ அவங்க ஒன்று எடுக்க நினச்சி அது நடுவில் அங்கங்கே சொதப்பி அந்த எழுத்துல ஆழம் இல்லாமல் போனதுனால ஓகே நல்லா தான் இருக்குது படம், இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான உணர்வு தான் படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கொடுக்குது. தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பியார் பிரேமா காதல் மாதிரியான கலர்ஃபுல்லான ஒரு ரொமான்டிக் ஜானரில் தான் இந்த படம் இருக்குது. தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி அங்கங்கே சில குறைபாடுகள் இருக்கிறதுனால அந்த குறைபாடுகள் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்வீட் ஆர்ட்டில் ஒரு சின்ன தொலை தெரியறதை தாண்டி இந்த ஸ்வீட் ஆர்ட்டே ஒரு பெரிய தொலையாக உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதை தாண்டி படத்தை போய் பார்க்குறதா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக படத்தில் ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்காக தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒன் டைம் வாட்சபிள் தான் இந்த மூவி அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் இந்த ஸ்வீட் ஆர்ட் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துறீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் மறக்காம டிங் நினைத்துருங்க.